உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான வார்த்தையை நான் சொல்றேன். ஆண்டவராகிய தேவன் பலவானின் கையில் இருந்து நம்மை தப்புவிக்கிறவர். இன்று பார்க்கிற இந்த பிரச்சனையை, இன்று பார்க்கிற இந்த மனிதனை, இன்று பார்க்கிற இந்த போராட்டத்தை இனி நீ பார்க்காதபடிக்கு கர்த்தர் இந்த காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் சகல சத்தியத்திற்குள்ள நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நீ வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறிந்து விளக்காவும் விரைவினத்தில் வேண்டுகிறவராய் இருக்கிறார். அவரை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்ய வல்லமையுடையவர். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை நேரத்திலும் உம்மை ஆராதிப்பதற்காக நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆராதனை வேலை எங்களுக்கு ஆசீர்வதிங்க. நாங்கள் பாடுகிற பாடல்கள், சாட்சிகள், வசனங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கிருபை தரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சில பாடல்களை கூட பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்கிறதான பாடலை கூட பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். காரியம் வாய்க்கும் கர்த்தரிடத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தரிடத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும். கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தரிடத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தரிடத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவன் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவன் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் புயவனவர் உன்னை சிறப்பாய் வரைந்திடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் புயவனவர் உன்னை சிறப்பாய் வரைந்திடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தரிடத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தரிடத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும். ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், தடைகளை நொறுக்கிடுவார். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், தடைகளை நொறுக்கிடுவார். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார்.
நேரத்தில் கர்த்தராம் காரியம் வாய்க்கும். சிங்கக்கேபியில் நான் எழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சுடை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சுடை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சுடை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சுடை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ அவரை நம்பினவர்களான ஜனத்தை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை. அவர் நம்பி இருக்கிறவர்களான ஜனங்கள் ஒரு நாளும் எப்படி எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், அவரை நோக்கி பார்க்கிறவர்களான ஜனங்களை கர்த்தர் பிரகாசமடைய செய்கிறவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசிப்பிக்கிறதாய் காணப்படுகிறது. ஒரு நாள் வெற்றத்தை நம்மை வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறதில்லை. நம்மை உயர எழும்ப செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நாம் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, அந்த காலை நேரத்திலும் அம்மையின் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அம்மை உம்மை நோக்கி பார்க்கிற முகங்களை பிரகாசிப்பிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. உம்மை நம்பி வருகிற ஜனங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறேன், விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறேன். மனிதர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலைகளில் ஆண்டவரே, தனிமையான வேலைகளில் அப்பா எனக்கு துணை யாருமே இல்லை என்று அங்கலாய்த்து நிற்கிற ஜனங்களுக்கு துணை செய்கிற தெய்வமே, இந்த காலை ஆராதனையிலே நம்முடைய ஜனங்களின் கூக்குரலை கேட்டு விடுவிக்கும்படியாக இறங்கி வருகிற தேவன் நீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உம்மையே நம்பி வந்த எனக்கு உலகில் யாரும் இல்லை. நீங்கதான் எங்களுக்கு உம் சொல்லையே நம்பி வந்த எனக்கு நீரே அடைக்கலம், நீரே ஆண்டவரே. நீரே நீரே நீரே
சோர்வுகள் எங்களை சூழ்ந்திடும் இந்த உலகத்தில், தோல்விகள் எங்களை துரத்திடும் வேலையில் எங்கள் தேவநீர் எங்களோடு கூட இருக்கிறேன். எங்கள் தனிமையான சூழ்நிலைகளை தேவநீர் அறிந்து எங்கள் கூட இருந்து எங்களை வழிநடத்தி வருகிறேன். ஒருவேளை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர, மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலைகளில், அப்பா குடும்பத்தால் ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்த காலை ஆராதனையிலே ஜனங்கள் பங்கெடுத்திருப்பார்கள் என்று சொன்னார். தேவனுடைய ஒத்தாசை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய துணை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். உடைய மகிமை பிரசனத்திற்குள்ள ஒவ்வொரு தெய்வ ஜனங்களையும் கர்த்தரை ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய கரத்திரைகளை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. மீதியான நேரம் முழுவதுமாய் உடைய பிரசனம் எங்களோடு கூட இருந்து உடைய வார்த்தையினால் எங்களை தேற்றி எங்களை ஆற்றி வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். உடைய கரத்திரைகளை தாழ்த்துகிறோம், ஒப்படைக்கிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னுடைய பெயர் ராஜா. நான் கிச்சிபாளையம் வேதி சர்ச்சில் வெளியூராக இருக்கேன். இந்த சர்ச்சுக்கு வந்த காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கடனில் மூழ்கி இருந்த காலத்தால் நாங்கள் பாஸ்டர் வந்து எங்களை வந்து சந்தித்து சர்ச்சுக்கு வர சொன்னார். வரும்போது பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி கொடுத்து ஜாமீன் நின்றதுனால எங்களுடைய உறவினர் ஒருத்தர் எங்களை ஏமாற்றி அவருடைய வாங்கின கடன்கள் எல்லாம் இப்போ நாங்கள் கட்டுற மாதிரி வந்துருச்சு. அந்த சூழ்நிலையில் தான் இந்த சர்ச்சுக்கு வந்தோம். நாங்கள் 3 லட்ச ரூபா கடனுக்கு எங்களுக்கு ஜாமீன் வச்சுட்டாங்க. வட்டி பார்த்தீங்கன்னா 1 ரூபா 2 ரூபா வட்டி கிடையாது, ஏகப்பட்ட வட்டி, மீட்டர் வட்டி, ஸ்பீடு வட்டி. இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து அதை முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 6 லட்ச ரூபா பக்கமே வந்து கடனாக வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட வந்து கர்த்தருக்கு போய் செய்தார். எப்படி இந்த கடனை கட்டணும் அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு இதுவரையுமே தெரியல, எந்த ரூபத்தில் கட்டணும் அப்படின்னு தெரியல. ஒரு சின்ன வியாபாரம் மூலியமாக நம்ம ஆரம்பித்தோம். அதாவது பெரிய லெவலில் கிடையாது, சின்ன வியாபாரம், அச்சு முறுக்கு, பணியாரம், இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இந்த வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணி அந்த வியாபாரத்தில் உண்மையாக இருந்து தசமபாகம் கொடுத்து அந்த வியாபாரத்தை பெருக்கி ஜபம் பண்ணோம். கர்த்தர் வந்து கிருபையாக வந்து இந்த கடனை அடைக்க உதவி செய்தார். இன்னமும் சில கடன்கள் இருக்குது, அது ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல் இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குற அளவுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து அவங்க கண்களில் கிருபை கிடைக்க செய்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கும்போது என்னுடைய நான் டிரைவராக இருக்கிறதுனால நான் வண்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். நாங்கள் 6 மாதம் 8 மாத காலமாக நான் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா எங்கள் கையில் ஒன்றுமே கிடையாது. அந்த வண்டி பார்க்கும்போது ஒன்றுமே கிடையாது, 1000 ரூபா காசு மட்டும் தான் இருந்தது. அந்த 1000 ரூபா காசில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் வாகனத்தை வாங்க உதவி செய்தார். 4 லட்ச ரூபா வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா 2.5 லட்ச ரூபா வாங்குறதுக்கு உதவி செய்தார். கர்த்தருடைய பெரிய கிருபையினால அந்த வண்டிக்கு 190 வந்து லோன் கிடைச்சது. 35,000 ரூபா கையில் இருந்து கொடுத்தோம், வேற இடத்துல வாங்கி கொடுத்தோம். வாகனம் சிறப்பாக வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு புதிய வாகனம், இன்னும் ஒரு கார் வாங்க உதவி செய்தார் கர்த்தர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த கார் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபா காரு எங்களுக்கு 5 லட்ச ரூபா கொடுத்தாங்க. 5,10,000 ரூபா லோன் கிடைச்சது. அந்த கார் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் காசு கிடையாது. இல்லாதவைகளை உருவாக்குகிற கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு எதிர்காலத்திலும் நிற்கதியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்த போதிலும் கர்த்தரை விடாமல் பிடித்துக் கொண்ட காரணத்தால் இன்றைய சூழ்நிலையில நம்ம ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியிலையும் எங்களை உயர்த்தி வைத்த கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வீட்டில் பார்த்தீங்கன்னா குடும்ப ஜபம் நைட் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 8:30 மணி 8:45 வரைக்கும் போகும். எல்லாருமே குடும்பமாக சேர்ந்து ஜபம் பண்ணோமா ஒரு நல்ல உயர்வை கொடுத்துருக்கார் கர்த்தர். அது மட்டும் இல்லாமல் பொது சேவையில் என்னை ஈடுபடுத்த கர்த்தர் உதவி செய்தார். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா சிறைகள் ஓட்டுநர் சங்கம் அமைப்பு வந்து சென்னையில் இயங்கிட்டு இருந்துச்சு. அது மூலியமாக நாங்கள் போய் சேர்ந்தோம். ஓட்டுநராக இருக்க காலத்தில் போய் சேர்ந்தோம். என்னுடைய உழைப்பை பார்த்து அவங்க சேலம் மாவட்ட தலைவராக 1.5 வருஷம் முன்னாடி கொடுத்தாங்க. சிறப்பாக வந்து நம்ம சேலம் மாவட்டத்தை வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால தான் இது வந்து சாத்தியமானது. இன்னமும் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர்களுக்கு 1000 ஓட்டுநர்களுக்கு இப்போ வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரே வந்து தலைவராக வந்து இருக்க உதவி செய்தார். இந்த வரைக்குமே பிரச்சனைகள் சங்கத்தில் இருந்தாலுமே முடிப்பொழுதில் வந்து தீர்த்து எங்களுக்கு அந்த கிருபை கொடுத்தாரு. அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில் பசங்க அவங்களுடைய படிப்பு காரியங்கள் சிறப்பாக வந்து நடத்தி கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஒரு சர்ச்சுக்குள்ளே வரும்போது ஒன்றுமே இல்லாத இருந்த ராஜா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வண்டிக்கு ஓனரு, ஒரு மாவட்ட தலைவர், 2 பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 10th முடிச்சுட்டு இப்போ வந்து அவன் வந்து
C1 அக்ரிகல்ச்சர் வந்து டிபார்ட்மெண்ட்ல சேர்றதுக்கு உதவி செய்தார். பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா TCLல சர்வீஸுக்கு போயிட்டு இருக்காப்படி. அம்மா வந்து நல்ல ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மனைவி வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. எல்லா ஜெபத்துலையும் கலந்துக்குவாங்க. உபவாச ஜெபம், வீக்லி ஜெபம், எல்லா ஜெபத்துலையும் கலந்துக்குவாங்க. இந்த மாதிரி எங்களை சுற்றி கர்த்தருடைய கிருபை வந்து அவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்ற வசனத்தின்படியாக அவருடைய எல்லா விஷயமான காரியங்களிலும் கர்த்தரை முன்னிறுக்க செஞ்சதுனால இன்னைக்கு வந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல எங்களை வைத்திருக்காரு. கர்த்தரை நம்பியோர் கைவிடப்படார், அவரை வந்து உயர்ந்த அடக்கணத்தில் வைப்பார் அப்படின்ற ஒரு வார்த்தையின்படியாக இந்த சாட்சியை நான் முடித்துக் கொள்கிறேன். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன்னை காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தரிடத்தில் கர்த்தரா காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தரிடத்தில் கர்த்தரா காரியம் வாய்க்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை ஆராதனையிலும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 35:10 வசனத்தை வாசிக்க கேட்போம். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையும் ஆனவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். சிறுமைப்பட்டவனை பலவானுடைய கைக்கும் எளிமையும் சிறுமையுமானவனை கொள்ளையுள்ள கைக்கும் தப்புவிக்கிற நம்முடைய ஆண்டவருக்கு ஒப்பான தெய்வம் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. பாருங்க, நல்ல ஒரு சாட்சியை இந்த செய்திக்கு முன்பாக கேட்டோம். இந்த சகோதரன் சொல்லும்போது, பலவானாகிய கடன்காரர்கள் மத்தியில் நாங்கள் சிக்கிக் கொண்டோம். இந்த குடும்பம் பட்ட கஷ்டங்களை இந்த 8 ஆண்டுகளாக நான் அறிந்திருக்கிறேன். அவர்கள் சம்பாதித்த எல்லா சம்பாத்தியங்கள், அவர்கள் கடினமாய் உழைத்த எல்லா உழைப்புகளையும் வட்டிக்காரர்களும் கடன்காரர்களும் வாங்கி கொண்டு போய்விடுவார்கள். அவர்களிடத்திலிருந்து எப்படி நாங்கள் விடுதலை பெறுவோம் என்று சொல்லி ஏங்கி தவித்த நாட்கள் உண்டு. எப்படி நாங்கள் இந்த உலகத்தில் வாழப்போகிறோம் என்று சொல்லி அவர்கள் நினைத்த நாட்கள் உண்டு. ஆனால் நம்முடைய தேவன் அவர்களை ஆச்சரியமாய் தப்புவித்தார். அவர் சொன்னப்போ சொன்னார், எங்களுக்கே தெரியல எப்படி நாங்க இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வந்தோன்னு. 3 லட்சம் ரூபாய் தெரியாம வாங்கி கொடுத்தோம். மொத்தமாக 6 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டியதாயிடுச்சு. அது மட்டும் இல்ல, எங்களுக்கு வருமானம் இல்ல, எளிமையான குடும்பம், என்ன செய்வோம் என்று நினைத்தோம். ஆனால் என் தேவன் அந்த பலவானின் கையில் இருந்து தப்புவித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைய, இந்த ஆராதனையை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் கூட ஏதோ ஒரு பலவானின் கையில் சிக்கி எப்படி நாங்கள் வரப்போகிறோம் என்று சொல்லி வேதனையோடு கூட இருக்கலாம். உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான வார்த்தையை நான் சொல்றேன். ஆண்டவராகிய தேவன் பலவானின் கையில் இருந்து நம்மை தப்புவிக்கிறவர். உன்னை ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலன் இருந்தாலும் அவர்களை பார்க்கிலும் வல்லமையுடையவர், அவர்களை பார்க்கிலும் மகா மேன்மையுடையவர், அவர்களை பார்க்கிலும் சர்வ வல்லமையுடையவர் நம்மோடு கூட இருக்கிறார். எப்படிப்பட்ட போராட்டத்தினால் சிக்கிக் கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை வியாதி என்கிறதான பலவான் உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறானா? ஒருவேளை பில்லிசூனியம் மாந்திரிகம் என்கிறதான பலவான் உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறானா? அல்லது இது போன்ற கடன்காரர்கள் மத்தியிலே நீங்கள் பிணைக்கப்பட்டதினாலே அடிமை கைதிகளாக ஒவ்வொரு நாளும் உங்கள் சம்பாத்தியங்களை அவர்களுக்கு கொடுத்து வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நான் இன்றைக்கு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு நான் சொல்லட்டும். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையுடைய கைக்கும் தப்புவிக்கிறதற்கு வல்லமையுடையவர். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்.
இந்த காலை நேரத்தில் நான் 3 சம்பவங்களை இந்த வேத புஸ்தகத்தில் இருந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாசிப்போமா? தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? இப்போதும் எக்காலம், நாதஸ்வரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களேயானால் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். யார் இந்த வார்த்தையை சொன்னது? பாபிலோன் தேசத்தின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அடிமைகளாயிருந்த, அவனுடைய அரசாங்கத்தில் உத்தியோகஸ்தர்களாயிருந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பார்த்து சொன்னார். இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஒரு குற்றமும் செய்யவில்லை. இந்த தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த சம்பவத்தினுடைய காரியம் நமக்கு என்னவென்று தெரியும். இந்த ராஜா ஒரு பெரிய பொற்சிலையை நிறுத்தி, அதாவது தூரா என்கிறதான சமவெளியில் நிறுத்தி, தேசாதிபதிகள், அதிகாரிகள், தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரர்கள், நீதிசாரி அனைவரையும் வரவழைத்து அவர்கள் இந்த சிலைக்கு முன்பாக படிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுத்தான். கட்டளை கொடுத்த பொழுது கர்த்தரை ஆராதிக்கிறதான தேவனுடைய ஜனமான இந்த 3 நபர்களும், எங்கள் தேவன் ஒருவரையே நாங்கள் சேவிப்போம், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செலுத்துவாயாக என்று சொன்ன அந்த கட்டளையின்படியாக நாங்கள் அந்நிய தேவர்களை சேவிப்பதில்லை, கையினால் செய்யப்பட்ட இந்த மகா பெரிய சிலையை நாங்கள் ஆராதிக்க மாட்டோம் என்று சொல்லி வைராக்கியமாய் அவர்கள் நின்றார்கள். தேவனுக்காய் வைராக்கியமாய் நின்றதினாலே இவர்களுக்கு முன்பாக பலவானாகிய அந்த ராஜா நிற்கிறார். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிறது யார்? இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரை ஆராதிக்கிற தேவஜனமே, நீ கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றதினாலே பலவானின் வல்லமை உனக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறதா? நீ வேலை செய்கிற இடத்துல உன்னை நொறுக்கும்படியாக உன்னுடைய அதிகாரி எப்படியாகிலும் உன்னை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார்களா? பயப்படாதே, அவனிலும் பலவான் கர்த்தராகிய தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை தப்புவிக்க வல்லமையுடையவர். எப்படிப்பட்ட ராஜாவாய் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அதிகாரமாய் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வல்லமையாய் இருந்தாலும் சரி, அவர்கள் கையிலிருந்து தப்புவிக்கிறதற்கு வல்லமையுடையவர். அவருக்கு ஒப்பான தெய்வம் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அதைத்தான் ஆண்டவர் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையை நிரூபித்தார். அதைத்தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம். 17வது வசனத்தை வாசிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். என்ன ஒரு நல்ல வார்த்தை! அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் என்று அறிவேன். I know whom I am worshiping. யோபு சொல்லுகிறார், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் தோள் முதலாய் அழுகி போனாலும் அவரை நான் பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களாலே என் தேவனை பார்ப்பேன். நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். நான் சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் மேல் வைத்திருந்த அந்த விசுவாசத்தை அறிக்கையிடுகிறதை பார்க்க முடியும். இன்றைக்கும் ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய ஜனமே, இப்படிப்பட்ட பலவிதமான நெருக்கங்கள், பலவானின் வல்லமைகள், பலவானின் கூக்குரல்கள், பலவானின் கொந்தளிப்புகள், பலவானின் ஆக்ரோஷங்கள் உனக்கு எதிராக எழும்பும் பொழுது நீ இப்படி சொல்ல முடியுமா? நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என்னை தப்புவிக்க வல்லவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என்னை தப்புவிக்க வல்லவர். அதை பார்க்கலும் ஒருபடி மேல அவங்க சொல்றாங்க பாருங்க, அவர் என்னை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமற் போனாலும் சரி, அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். வாசிங்க அந்த வசனத்தை. விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை வணங்குவதும் இல்லை. எத்தனை ஒரு விசுவாசம் பாருங்க! அவர் எங்களை தப்புவிக்க வல்லமையுடையவர். தப்புவிக்காமற் போனாலும் நீ சொன்ன இந்த காரியத்திற்கு உடன்பட மாட்டோம். இருந்தால் இயேசுவுக்காக, மரித்தாலும் அவர் சமூகத்தில் நாங்கள் போய் நிற்போம் என்று சொல்லி அந்த வைராக்கியத்தை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தினார்கள். எப்படி யோபு சொன்னார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் இருந்து கர்த்தர் கையிலே நன்மைகளை பெற்றுக்கொண்ட நான், கர்த்தர் கையிலே நன்மைகளை பெற்றுக்கொண்ட நான். இன்னைக்கு இந்த தீமைகளை அனுபவிக்கிறது பெரிய விஷயம் இல்ல.
தன் மனைவியை பார்த்தவன் சொல்லுகிறான், இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பொருளாதார நஷ்டம், வியாதிகள், நெருக்கடிகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் உங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே தளர்வை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறதா? இது எப்படியா இருந்தாலும் சரி, நீ சிறுமைப்பட்டு கிடக்கிற அந்த இடத்திலிருந்து தப்புவிக்கிறதற்கு ஆண்டவர் வல்லமையுடையவர். அந்த பலவானின் வல்லமையிலிருந்து உன்னை தப்புவிக்க ஆண்டவர் வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் காணப்படும் என்று சொன்னால், கர்த்தர் அவர் ஜீவன் உள்ளவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நிரூபிக்க முடியும். நடந்த காரியம் என்ன? இவங்க விசுவாசமா இருந்ததுனால ஆண்டவர் உடனே அவங்களை தப்பு வைக்கல. ராஜா சொல்லுகிறான், 7 மடங்கு அக்கினி சூளையிலே அக்கினியை, உக்கிரத்தை எழுப்புங்கள் என்று சொல்லுகிறான். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம விசுவாசமா இருந்தா ஆண்டவர் உடனே காப்பாற்ற நினைக்கிறோம். இல்ல, வசனம் போட்டிருக்கு, நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமா இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் அவனை தப்புவிப்பாராம். நீதிமானாகிய இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இருந்த துன்பங்கள் ஒரு துன்பம் அதிதான் இருந்துச்சு. 1 மடங்கு தான் அக்கினி இருந்தது. விசுவாசம் வைக்க வைக்க 7 மடங்கு அந்த இடத்துல அக்கினி சூளையானது எரிந்து கொண்டிருக்கிறது. நடந்த காரியம் என்ன? அவர்களை தூக்கி அக்கினி சூளையிலே போட்டார்கள். 23வது வசனத்திலே அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினியின் நடுவிலே விழுந்தார்கள். அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையிலே கூட கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருக்கும்போது புறஜாதி ஜனங்களுக்கு முன்பாக இவர்கள் செய்கிற காரியம் என்ன மடத்தனமா இருக்கு. இந்த நேரத்துல கூட ராஜா கிட்ட போய் கொஞ்சம் சொல்லிடலாமே, சரி தெரியாம கொஞ்சம் இருந்துட்டோம், மன்னிச்சிருங்க ராஜா, என்ன விட்டுருங்கன்னு கேட்டிருக்கலாமே. இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கலாம் சுத்தி இருக்கிறவங்களாம். ஆனாலும் அவர்கள் வைராக்கியம் பாருங்க, காப்பாற்றுவார், காப்பாற்றலாம் பரவாயில்ல, தூக்கி போடுங்க. கட்டுண்டவர்களாய் தூக்கி போட்டார்கள். ஒரு காரியம் என்ன? தூக்கி போட்ட உடனே அக்கினியானது அவர்களை கட்டுக்களை மாத்திரம்தான் பற்றித்ததே தவிர அவர்களை பலவந்தம் செய்யவில்லை. அக்கினி அவர்களை ஒன்றும் சேதப்படுத்தல. அதைதான் நம்ம வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. அல்லேலூயா. ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. 26வது வசனத்துல பார்க்கிறோம், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷர்களுடைய இருதயம் சோர்ந்து போகும். இந்த கடைசி நாட்களிலே நடக்கிறதான சம்பவங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு சொல்லுகிறார், மனுஷருடைய இருதயம் எல்லாம் சோர்ந்து போகும். இன்னைக்கு எப்படி நம்முடைய இருதயம் எல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறதோ, இன்னைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, இந்த 30ஆம் தேதி என்ன அறிவிப்பு வருமோ, இன்னைக்கு அரசாங்கத்திலிருந்து என்ன சொல்ல போறாங்களோ, எப்ப லாக்டவுன் வருமோ, எப்ப லாக்டவுன் எடுப்பாங்களோ, நம்ம பகுதியை எப்ப தனிமைப்படுத்துவாங்க, நம்ம வீட்டை, இப்படி ஒரு பயம் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் இருந்து மனிதனுடைய இருதயம் எல்லாம் சோர்ந்து போகிறது போல இப்படி ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம கடந்து போக வேண்டிய நாட்கள் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. அல்லேலூயா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் அவனை காப்பாற்றுவார். ஏன் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவரை போல மகிமையும் எளிமையானவனை கொள்ளையருடைய கைக்கு தப்புவிக்கிற அவருக்கு ஒப்பான தெய்வம் யாரும் இல்லை. அவருக்கு ஒப்பான தெய்வம் யாரும் இல்லை. இவர்களை தூக்கி அக்கினி சூளையில போட்டாங்க. அங்க நடந்த காரியம் என்ன? ஆண்டவர் அவர்களை அந்த அக்கினி சூளையிலிருந்து எப்படி தப்பு வைத்தாராம்? வசனம் போட்டிருக்கு, நீங்க வாசிங்க. 25வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். 4 பேர் அக்கினியின் நடுவிலே விடுதலையாய் உலாவுகிறதை காண்கிறேன். 3 பேர் தான் போட்டோம். 4வது ஆள் யாரு? அந்த ராஜாவே சொல்றாரு, தேவ தூதன் வந்து அவர்களுக்காக அந்த இடத்தில் உதவி செய்ததை நாம் பார்க்க முடிகிறது. அங்க வாசிக்கிறோம், நீங்க வாசிச்சு பாப்பீங்க அப்படின்னு சொன்னா, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை பாருங்களேன். அப்போது நேபுகாத்நேச்சர் வசனித்து, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கடைசி பகுதி மட்டும். அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆமென். ஹல்லேலூயா. அதைதான் சங்கீதங்களின் புத்தகம் 34வது சங்கீதம் 7வது வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார்.
கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு முன்பாக வைராக்கியமாய் இருப்பாய் என்று சொன்னார். அவர் தம்முடைய தூதர்களை நீ கீழே விழாதபடி உன்னை தாங்கும்படி தப்புவிக்க அனுப்புகிறாரா? God will charge his angels to protect you. ஆண்டவர் அவருடைய தூதர்களை அனுப்பி உன்னை பாதுகாப்பார். இவர்கள் நினைத்தார்கள் நாம் 3 பேர் விழப் போகிறோம் என்று சொல்லி, இல்லை, அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு அங்கு ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார். அவர் இறங்கி அவர்களுக்கு பாதுகாப்பாய் இருந்தார். தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், அக்கினியில் நடக்கும் பொழுது அக்கினி சுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொன்னது போல இந்த தேவனுடைய பிள்ளைகள் அக்கினி சூளையில் தூக்கி எறியப்பட்ட பொழுது தேவன் அவர்களை காப்பாற்றும்படியாக அவர் அவர்களிடத்தில் இறங்கி வந்து விட்டார். பாருங்க, எத்தனை ஒரு நல்ல ஆண்டவர். இந்த தேவனாகிய கர்த்தரை போல நம்மை காப்பாற்றுவதற்கு, நம்மை விடுவிப்பதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் வாழ்க்கையில் நிரூபித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் மேல் வைராக்கியம் வைக்கும் பொழுது, கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது, அந்த தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதிக்கும் பொழுது நம்மை விடுவிப்பதற்கு அவர் போதுமான தேவன். ராஜா அறிந்து கொண்டான், நான் நினைச்சேன் என் கையில இருந்து யாரும் தப்பு வைக்க முடியாதுன்னு. இந்த இஸ்ரவேலின் தேவன் சர்வ வல்லமையுடையவர். தப்பு வைக்கிறதற்கு அவருக்கு ஒப்பான தெய்வம் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அல்லேலூயா. இதுக்கும் ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ ஜனமே, யார் இதுல இருந்து காப்பாற்றுவான்னு நினைக்கிறீங்களா? நீ எப்படிப்பட்ட பிரச்சனையினால சிக்கிக் கொண்டிருந்தாலும் சரி, எதினாலும் சிறுமைப்பட்டு கிடந்தாலும் சரி, எதினால் பலவானின் வல்லமை உன்னை ஆக்ரோஷமாக அழுத்திக் கொண்டிருந்தாலும் சரி, அவைகளில் இருந்து தப்புவிக்கிறதற்கு நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுடையவர். அவர் உன்னை காப்பாற்றுவார், அவர் உன்னை தப்புவிப்பார். இன்னொரு சம்பவத்தை நாம் வாசிக்கலாமா? வாசித்து பாருங்கள். 6வது அதிகாரம், அதே தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இங்கும் இந்த தானியேல் எந்த தவறுமே செய்யவில்லை. பாருங்க, இந்த தானியேல் கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவனாய் இருந்தார், அரசாங்கத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தார். நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 4வது வசனத்திலே, 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. ஸ்பாட்லெஸ். ஒரு முகாந்திரத்தையும் அவன் மேல் கண்டுபிடிக்கவில்லை. பர்ஃபெக்டா இருந்தார். கிடைத்த பரிசு என்ன? அவரை தூக்கி சிங்க கபியில போட்டாங்க. இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், ஐயா நான் என்ன மாதிரி பர்ஃபெக்டா இருக்கிறதுக்கு யாரும் இல்லை, அப்படி நான் உண்மையா இருக்கிறேன், ஆனா எல்லாரையும் மேல பொறாமப்படுறாங்க. கவலைப்படாதீங்க, உண்மையா இருக்கிறதுனாலதான் உன் மேல பொறாமப்படுறாங்க. அவர்களிடத்தில் இருந்து உன்னை தப்புவிக்க ஆண்டவர் வல்லவர், ஆண்டவர் வல்லவர். தானியேல் உண்மையா இருந்ததுனால் நடந்த காரியம் என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும். ராஜாவினிடத்துல போய் சொல்லி 30 நாட்கள் வரைக்கும், 7வது வசனத்துல வாசிக்கிறோம், 30 நாட்கள் வரைக்கும் ராஜாவை தவிர ஒருவரும் என்ன செய்யக்கூடாது, பணிந்து கொள்ளக்கூடாது. ஆனால் தானியேல் தன் வழக்கத்தின்படி கர்த்தரை தேடினான். அவனை தூக்கி சிங்க கபியில போட்டார்கள். ஆனால் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடி, நீங்க வாசித்து பாருங்கள். 22வது வசனத்தை வாசிக்க. சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் என்னை தப்புவித்தார். 35வது சங்கீதம் 17வது வசனத்துல தாவீது சொல்லுகிறான், எனக்கு அருமையானதை சிங்க குட்டிகளுக்கு தப்புவியும். அவன் வேண்டுதல். அதே போல இந்த சிங்கங்கள் இந்த தானியேலை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் தப்புவித்தார். தப்புவிக்கிறதுல அவருக்கு ஒப்பான தெய்வம் யாருமே இல்லைங்க. உன்னை காப்பாற்றுகிறதுல அவருக்கு ஒப்பான தெய்வம் யாருமே இல்லை. அவர் நம்மை தப்புவிக்க வல்லவர். 3வது ஒரு சம்பவத்தை வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். வாசித்து பாருங்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன்,
என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். இதே காரியத்தை 5வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு பார்வோன், இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன். எவ்வளவு ஒரு தெனாவட்டான பேச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ரொம்ப, அதாவது என்னை விட பெரிய ஆள் யாரா? உண்மைதாங்க. இந்த பார்வோனை விட பெரிய அதிகாரம் தேசத்தில் அந்த நாள்ல யாருமே கிடையாது. இந்த பார்வோன் தெய்வத்துக்கு சமமாக கருதப்பட்டான். He was equal to God. என்னையே எல்லாம் கடவுள்னு சொல்றாங்க, யாரா அந்த கடவுள் உங்களை கூட்டிட்டு போவா அப்படின்னு சொல்றான். இந்த தெய்வம் உன்னை பார்க்கிலும் வல்லமையுடைய ஒருவர் உண்டு என்று சொல்லி நிரூபிப்பதற்காகத்தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் மத்தியில் இருந்து கடந்து வர பண்ணினார். அல்லேலூயா. அதை தான் நம்ம இங்க வாசிக்கிறோம். அவங்க அந்த செங்கடலை கடந்து வந்த உடனே பாடின பாடல் தான் அது. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார்? உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது. ஹல்லேலூயா. எதிரி சொல்றான், தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவரிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகஞ்சன் சொன்னான். எதிராளி சொல்றான், விடவே மாட்டேன், பின்னாடி போய் எப்படின்னா இவர்களை நிர்மூலமாக்குற வரைக்கும் என் ஆசை நிற்காது, ஓயாது என்று சொல்லி வைராக்கியமா இவர்களை பின்பற்றி வருகிறான். பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு கர்த்தர் இருதயத்தை கடினப்படுத்தினதுனால அவர்கள் பின்தொடர்ந்து வந்து எப்படியாகிலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து விட வேண்டும், மீண்டும் அவர்களை தங்கள் தேசத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி ராணுவங்களை திரட்டி கொண்டு வருகிறான். பாவம் அந்த அப்பாவி ஜனங்க, யுத்தம் தெரியாத ஜனங்கள், யுத்தம் செய்ய பழக்குவிக்கப்படாத ஜனங்கள், யுத்தத்தை பார்க்காத ஜனங்கள், அடிமைகளாய் இருந்த ஜனங்கள். நம்ம பார்வைக்கு சொல்ல போனா தெல்லு பூச்சிங்க. அவன் நேரா வந்து ஒரு 2 பேர் அனுப்பியப்ப திரும்பி வாங்க போனா கூட இவங்க பயந்துட்டு பாதி பேர் என்ன செஞ்சிருப்பாங்க. இவர்களை பிடிப்பதற்கு பெரிய ராணுவத்தோடு கூட வருகிறான். இதை பார்த்தவர்கள் பயந்து பாதி பேர் சொல்றான், நம்ம ஓடிடலாம்ப்பா. அப்பொழுதுதான் இந்த மோசே சொல்லுகிறார், அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி பார்ப்பதில்லை. இந்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்ட பார்த்தீங்களா? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று நம்மை விடுவிப்பார். ஹல்லேலூயா. எப்படி ஒரு நல்ல ஆண்டவர் பாருங்க. கர்த்தர் நின்று இவர்களை விடுவித்தார். பிரச்சனை நேரத்துல மனுஷன் எல்லாம் ஓடி போயிடுவான். பிரச்சனை நேரத்துல நம்ம நெருங்கின உறவுகள் எல்லாம் கலந்துக்கும். பிரச்சனை நேரத்துல நண்பர்கள்லாம் கை கழுவி விட்டுருவாங்க. ஒரே ஒரு ஆள் தான் நிற்பார். அவர் யார் தெரியுமா? நம்மளை விடுவிக்கிறவர். அவர் யார் தெரியுமா? நம்மை காப்பாற்றுகிறவர். ஏனென்று சொன்னால், தப்புவிக்கிறதில் இவருக்கு ஒப்பான தெய்வம் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுவதற்கு அங்கு யாரும் இல்லை. அவர்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பார்வோனின் சேனையை பின்தொடர பண்ணினார். அது மாத்திரமல்ல, அந்த பார்வோனின் சேனையை முழுவதுமாக அழிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார். இன்றைக்கும் நீங்க இருக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல உங்களுடைய எதிராளிகளுடைய இருதயம் கடினப்படுகிறதா? உங்களுக்கு எதிராக இருக்கிறதான நபர்களுடைய இருதயங்கள் கடினப்படுகிறதா? நமக்குள்ள நல்லா நினைச்சுக்கணும், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்ய போகிறார். இன்று பார்க்கிற இந்த பிரச்சனையை, இன்று பார்க்கிற இந்த மனிதனை, இன்று பார்க்கிற இந்த போராட்டத்தை இனி நீ பார்க்காதபடிக்கு கர்த்தர் இந்த காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி நாம் இந்த காரியங்களை அறிந்து கொள்வோம் என்று சொன்னால், அவரை போல தப்புவிக்கிற தேவன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிறவர், நம்முடைய ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறவர். சிறுமைப்பட்டவனை பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடனுடைய கைக்கும் தப்புவிக்கிறதில் அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லையா? ஆண்டவர் நம்மளை தப்பு வைக்கணுமா? 3 காரியத்தை மாத்திரம் நான் வேகமா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். 3 காரியம். ஒன்று, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன செய்தார்கள்? ஆண்டவர் பேரில் விசுவாசம் வைத்தார்கள். They trusted in God. சொல்றாங்க, அவர் எங்களை தப்பு வைப்பார். இன்னும் தப்பு வைக்கப்படல, அவர் எங்களை தப்பு வைப்பார்.
இரண்டாவது, அவர்கள் விசுவாச அறிக்கை செய்தார்கள். ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எரிகிற அக்கினி சூளைக்கும் அவர் என்னை தப்புவிப்பார். எப்படி யோபு அறிக்கை செய்தாரோ, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், நான் போகும் வழியை அவர் அறிவார், நான் சோதிக்கப்பேன் பட்டப்பின் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே சொன்னாரோ, அதே போல இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவர். அல்லேலூயா. விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் நீ நிறுத்தின சிலையை வணங்குவதில்லை. கர்த்தர் அந்த விசுவாசத்தை பார்த்தாருங்க. அந்த விசுவாசத்தை பார்த்து அவர்கள் மேல் இறங்கினார். நெருக்கமான சூழ்நிலையில நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் பேரில் வைத்திருக்கிறதான விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ, உன் விசுவாசத்தை குலைப்பதற்கு 1000 பிரச்சனை வரலாம், 1000 போராட்டம் வரலாம், 1000 துன்பம் வரலாம், இது போன்ற சட்டங்கள் வரலாம், ஆராதிக்க கூடாது என்று சட்டங்கள் வரலாம், நான் சொன்னதை தான் நீ செய்யணும் என்று சொல்லி சட்டங்கள் வரலாம். அந்த சூழ்நிலையில கடைசி காலத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன் விசுவாசத்தை நிரூபித்து காண்பிப்பாயா? கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தது போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சோதனையின் சூழ்நிலையில, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்தவைகள் என்னுடைய நம்பிக்கை இல்லை, எனக்கு கொடுத்த உண்மையில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னார், அவர் நம்மை தப்புவிப்பார். அவர் நம்மை தப்புவிப்பார். இரண்டாவது, தானியேலை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, அவன் இடைவிடாமல் ஆராதிக்கிறவன். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த சட்டங்கள் எதிராக இருந்தாலும், எந்த காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய ஆண்டவரை ஆராதிப்பதற்கு எதிராக ஏற்பட்டாலும் அவன் சோர்ந்து போகவே இல்லை. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? 6 மாதங்கள் சபைகள் திறக்கப்படல, 6 மாதங்கள் ஆராதனைகள் எல்லாம் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. நீங்க உங்க ஆலயத்துக்கு போய் ஆண்டவரை தேடினீங்களா? உங்க ஆலயத்துல போய் பாஸ்டர் ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிக்கிறேன், ஒரு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிக்கிறேன், ஆலயத்துக்கு தான் வர முடியல, ஆலயம் தான் கூட்டப்படல, ஆனா அண்ணால போல நான் தேவ சமூகத்துல வந்து உட்கார விரும்புறேன்னு யாருன்னா ஒருத்தராது கேட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். எல்லாம் மூடப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு நம்ம வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறோமா? தேவ பிள்ளையே, உன் விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். தானியேல் தன் வழக்கத்தின்படி 3 வேளையும் கர்த்தரை தொழுது கொள்வதற்கு, தானியேலை குறித்து பார்க்கும்போது அவனுக்காக வேண்டலங்க. தேவ ஜனங்களின் அடிமைத்தனங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அடிமைப்பட்ட தேசத்தில் இருந்து எருசலேமை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள் என்று சொன்னால் நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார். அந்த வாக்குக்காக, அந்த வாக்கை வைத்து பலகணிகள் திறந்திருக்க எருசலேமை நோக்கி 3 வேளையும் விண்ணப்பம் பண்ணினார். ஆண்டவரே, என் ஜனங்களுடைய சிறையிருப்பை மாற்றும். இவனைதான் கர்த்தர் ஆசீர்வதித்தார், இவனைதான் கர்த்தர் தப்புவித்தார். இந்த நெருக்கமான சூழ்நிலையிலும் சிறையிருப்பில் இருந்தாலும், சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களுக்காக உன்னை ஜெபிக்க ஒப்புக் கொடுப்பாய் என்று சொன்னால், 1 நேரம் இல்ல 3 நேரம் ஜெபிப்பதற்கு உன்னை ஒப்புக் கொடுப்பாய் என்று சொன்னால், நிச்சயமாக ஆண்டவர் உன்னை தப்புவிப்பார். ஒரு கருமையானதை சிங்க குட்டிகளில் வாய்க்கு தப்புவிப்பார். உன் ஜீவனை சிங்கத்துக்கு தப்புவிப்பார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது அல்லவா, கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று சத்துரு வகைத்தெடுகிறான் என்று சொல்லி, உன் வாழ்க்கையை, உன் குடும்பத்தை, உன் சூழ்நிலையை, உன் பொருளாதாரத்தை அழிப்பதற்கு சத்துரு பல வகையில சிங்கத்தை போல விழுங்கலாம் என்று வகைத்தெடினாலும் அவன் வாயில் என்று ஆண்டவர் தப்புவிப்பார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பலவான் இடத்திலிருந்து பட்சணத்தை உண்டு பண்ணுகிறவர். வாழ்க்கையில கட்ட பட்சணத்தை உண்டு பண்ண வேண்டுமா? இந்த தானியேலை போல இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தெய்வீக சுவாபம் உனக்கு வேண்டும். இந்த தானியேலை போல எந்த சூழ்நிலை, எந்த நெருக்கங்கள், எந்த சட்டங்கள் எதிராக வந்தாலும் என் தேவனாகிய கர்த்தரை ஆராதிப்பேன் என்கிறதான ஒரு வைராக்கியம் உனக்குள்ள இருந்தாலும் ஆண்டவர் உன்னை தப்புவிப்பார், ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவார். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. ஹல்லேலூயா. தேவன் தப்புவித்தார். இஸ்ரவேலின் ஜனங்களை குறித்து சொல்லப்படுகிறது, தேவன் அவர்கள் கூக்குரலை கேட்டார். தேவன் அவர்கள் கூக்குரலை கேட்டார். நம்முடைய கூக்குரலை கேட்கிற தேவன். தேவன் எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றினார் தெரியுமா? நீங்கள் வாசித்து பாருங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம்.
கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். ஆமென். நாங்கள் சிறுமைப்பட்டு கிடந்த இடத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்தார். பாருங்க, அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஒரு மனுஷனை நோக்கி அவங்க கூப்பிடல, மனுஷனிடத்துல போய் அவங்க கெஞ்சல. அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் இறங்கி அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆண்டவர் பங்கிட்டார். எத்தனை ஒரு அருமையான தேவன், எத்தனை ஒரு நல்ல தேவன். அவரை போல விடுவிக்கிறதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நேரத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர்கள் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயங்களினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். எப்படி ஆண்டவர் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் நீங்கள் வாசித்து பார்க்கல என்றால் 15வது அதிகாரம், யாத்திராகமம் 15வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது. உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது. அல்லேலூயா. செங்கடல் அவர்களுக்கு முன்பாக நின்ற பொழுது ஆண்டவர் காற்றை வீச பண்ணினார். அந்த காற்று அவர்களுக்கு முன்பாக சென்று அவர்களுக்கு அந்த செங்கடலை இரண்டாக பிளந்தது. அவர்கள் செங்கடலை வெட்டாந்தரையில் நடந்தது போல் நடந்தார்கள். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மாற்றுவதற்கு ஆண்டவராகிய தேவன் பரிசுத்த ஆவி என்கிறதான காற்றை நம்மேல் வீச பண்ண வல்லமையுடையவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர்கள் கூடி ஜெபித்த பொழுது அவர்களுக்கு முன்பாக இருந்ததான எதிர்காலத்தை குறித்ததான கேள்வி, ஊழியங்கள் தடைப்பட்டு போய் கடந்தது. வெளியில் போய் ஊழியம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. இயேசுவோடு இணைந்து ஊழியம் செய்தார்கள், ஆனால் நெருக்கம். இயேசுவோடு இருந்தவர்களை அன்றைக்கு தேடிக்கொண்டிருந்தார்கள். அவர்களை சிறைபிடிக்க வேண்டும், அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போய் காத்திருங்கள், நான் உங்கள் மேல் ஒரு காற்றை வீச பண்ண போகிறேன். அந்த காற்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தை உண்டு பண்ணும். அந்த காற்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயங்களை மாற்றும். அந்த காற்று உங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு வாக்கு பண்ணினார். பாருங்க, அந்த வார்த்தைக்கு இணங்க அவர்கள் போய் மேல் வீட்டிலே காத்து கொண்டிருந்த பொழுது அந்த வசனத்தை வாசிப்போமா? அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி, அல்லேலூயா. அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற ஒரு முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அந்த அறை முழுவதும் நிரப்பிற்று. இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த சூழ்நிலைகளை நிமித்தமாக எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பயத்தோடு கூட, எதிர்காலத்தை குறித்ததான ஒரு கேள்வியோடு கூட, எதிர்காலத்தில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இனி ஊழியம் எப்படி இருக்கும், இனி வாழ்க்கை எப்படி இருக்கும், இனி குடும்பம் எப்படி இருக்கும் என்று சொல்லி வேதனைப்படுகிறாயா? நீ கர்த்தர் சமூகத்தில் காத்திருப்பாய் என்று சொன்னால் கர்த்தர் இன்றைக்கு பெருங்காற்றாக நம்மேல் அசைவாட வல்லமையுடையவராய் இருக்கிறார். என்றைக்கு இவர்கள் மேல் அந்த பரிசுத்த ஆவி என்கிறதான அந்த காற்று வீசப்பட்டதோ அன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகள் எல்லாம் மாறினது. அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் உண்டானது. அவர்கள் தேவனுக்காக எழும்பி நின்றார்கள். பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணின பொழுது ஜனங்கள் திரளாய் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலரால் அநேக அடையாளங்கள் நடந்தது. முடவர்கள் நடந்தார்கள், மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுப்பப்பட்டார்கள். இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் அவருடைய காற்றை நம்ம வீச பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் அப்போஸ்தலர் நாட்கள் நடந்ததான காரியங்கள் நடக்கும். அவர் பரிசுத்த ஆவி என்னும் காற்றை நம்மேல் வீச பண்ணுவார். அந்த காற்று நமக்கு முன்பாக இருக்கிற செங்கடலை பிளக்கும். அவரை போல இந்த வேதனையான சூழ்நிலையிலிருந்து தப்புவிக்கிறதற்கு யாருமே கிடையாது. கடைசி கால எழுப்புதலிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பங்கெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை நோக்கி வேண்டிக் கொள்ள வேண்டுமா? எதற்காக வேண்டிக் கொள்ள வேண்டுமா? பரிசுத்த ஆவியானவரை அருள வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ள வேண்டுமா? அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் சகலவற்றையும் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் சகல சத்தியத்திற்குள்ள நம்மை நடத்துகிறவர் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நீ வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறிந்து உனக்காக உன் பலவீனத்திலே வேண்டுகிறவராய் இருக்கிறார். அவரை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்ய வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட ஆண்டவர் சமூகத்தில் வந்து இருக்கிறதான பரிசுத்த ஆவி என்னும் காற்று நம்மை வீசும்படியாக, பரிசுத்த ஆவி என்னும் காற்று நம்மை அசைவாடும்படியாக அவர் நோக்கி கேட்போமா? எல்லார கண்களை மூடி
ஆண்டவர் ஆராதிக்கிற நேரத்தில் உங்களுடைய ஆவியின் வல்லமை எங்களுக்கு தாங்கப்பா. உங்களுடைய ஆவியின் வல்லமை எங்களுக்கு தாங்கப்பா. உங்களுடைய கிருபை வல்லமை எங்களுக்கு தாங்கப்பா. எல்லாரும் நோக்கி கூப்பிடுவோமா? உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. எல்லாரும் இணைந்து பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? Praise the Lord. நல்ல கரங்களை தட்டி பாடுங்க பார்ப்போம். உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. சொல்லுங்களேன். உயிரடைய வேண்டுமே, உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில். ஆமென். சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் உன்னை காத்திடுவார். சத்தமா. சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் உன்னை காத்திடுவார். அவரே உன்னை காப்பவர், அவரே உன்னை அழைப்பவர், அவரே உன்னை அவர் அவரே. சிங்ககேவியோ சூளை நெருப்போ அவர் உன்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சேனைகள் உன்னை. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, மனித சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினா பொழிந்திடும் வல்லமை. ஓ ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை. ஆவியின் வல்லமை, ஓ பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. எல்லாம் இருக்கிற இடத்துல நல்ல கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசிய நேரத்துல பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் நீ இருக்கிற இடத்துல காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே அவர் ஒரு காற்றை போல நம்மை அசைவாட வேண்டும். பலத்த காற்றை போல, ஒரு அக்கினிமயமான நாவை போல நம்மேல் இறங்கி வருவார் என்று சொன்னால் நீ பார்க்கிறதான தடைகள் மாறும், நீ சந்திக்கிறதான போராட்டங்கள் மாறும். நீ வேதனையில் சிக்கிக் கொண்டு இருக்கிறாயா, அக்கிரமத்தினால் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா, உனக்கு விடுதலை கொடுப்பதற்கு அவரே போதுமானவர். எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் கட்டுக்களை ஒரு அக்கினி சுட்டெரித்து போட்டதோ அதே போல இந்த காலை நேரத்திலும் கர்த்தரை ஆராதிக்க தேவ ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையை கட்டி இருக்கிறதான வல்லமைகளை, சாத்தானின் கட்டுக்களை, பலவானின் கட்டுக்களை, பலவானின் சக்திகளை அவருடைய வல்லமை கட்டவிழ்ப்பதற்கு வல்லமை உடையவே. கவலையின் கட்டுக்கள் உடையதுமே, சந்தோஷத்தால் என்னை நிரப்பிடுமே. சொல்லுங்க. எங்கள் இரவுகள் எல்லாம் ஜெப நேரமா உயிரடைய வேண்டுமே. எங்கள் இரவுகள் எல்லாம் துதி நேரமா உயிரடைய வேண்டுமே. எங்கள் இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் உயிரடைய வேண்டுமே. எங்கள் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. கேட்போமா? உயிரடைய இயேசுவே, உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாள் உயிரடைய வேண்டுமே. அல்லேலூயா. அன்றைய வார்த்தை எத்தனை அருமையான வார்த்தை. அவர் சிறுமைப்பட்டவளை அவனிலும் பலவானுடைய கைக்கு, சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையடிகளுடைய கைக்கு தப்புவிக்கிற
உமக்கொப்பானவர் யார் ஆண்டவரே? உமக்கொப்பானவர் யார்? எங்கள் வாழ்க்கையில யார் எங்களை காப்பாற்றுவா? பல பிரச்சனைகளை நாங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறோமே, எங்களை காப்பாற்றுவதற்கு ஒருவருமே இல்லையே, யார் எங்களுக்கு கை தூக்கி எடுப்பா என்று சொல்லி வேதனையோடு இந்த ஆராதனையில கலந்துகிட்டு இருக்கிறியா? அவர் உன்னை தப்புவிப்பார். எப்படியா தப்புவிப்பார் தெரியாது, அவர் தப்புவிப்பார். நீ அக்கினியில் விழுந்தாலும் சரி, சிங்ககதியில் இருந்தாலும் சரி, செங்கடலுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தாலும் சரி, மேல் வீட்டு அறையிலே உன்னை ஒழித்துக் கொண்டிருந்தாலும் சரி, காற்றாக வீசி தூதனை அனுப்பி உன்னை தப்புவிப்பார். இதேவென்றில் வைத்திருக்கிற அந்த விசுவாசம், இடைவிடாமல் ஆராதிக்கிற அந்த ஆராதனை, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அந்த கூப்பிடுதலை ஒரு நாளும் ஆண்டவர் மறப்பதில்லை. அவர் உன்னை காப்பாற்றுவார், அவர் உன்னை தப்புவிப்பார். என் ஜனம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. பரிசுத்தத்தினால் இந்த ஆராதனை மகிமைப்பட்டபடியால் நன்றி சொல்லுகிறோம். உடைய ஆவியின் வல்லமையினால் நீர் எங்களை தப்புவித்து எங்களை காப்பாற்றி எங்கள் மேலுடைய இரக்கத்தை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம், விடுதலை, பாதுகாப்பு, பராமரிப்பு நம்மோடும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக.